வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. நான் என்னுடைய கிச்சனை க்ளீனாக ஆர்கனைஸ்டாகவும் ஹைஜீனிக்காகவும் வச்சுருக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு எல்லாமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். என்னுடைய கிச்சனில் சமையலுக்கு தேவையான மளிகை ஜாமான் வைக்கிறதுக்கு இந்த ஒரு பெரிய செல்ஃபு தான் இருக்குது. அதனால் முக்கியமாக தேவைப்படுற ஐட்டம்ஸை மட்டும் இந்த செல்ஃபில் வச்சுட்டு மற்றதை எல்லாமே இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்டாண்டில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். அதனால் எனக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னுடைய கிச்சனோட சைடு வால் எல்லாமே டைல்ஸாக தான் இருக்கும். இது ரெண்டட் ஹவுஸு, அதனால் ரொம்பவே ஆணி அடிக்க முடியாது. அந்த பர்பஸ்னால் கவுண்டர் டாப் மேலேயோ செல்ஃபு மேலேயோ இல்லை ஸ்டூல் மேலேயோ வைக்கிற மாதிரியான ஆர்கனைசராக செலக்ட் பண்ணி என்னோடய கிச்சனை நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வேறு வீட்டுக்கு போகும்போது ஈஸியாக நான் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். என்னுடைய கிச்சனை க்ளீன் பண்ணுறதையும் நான் ஷெட்யூல் பண்ணிக்குவேன். எப்படின்னா டெய்லி க்ளீனிங், வீக்லி ஒன்ஸ் க்ளீனிங், மந்த்லி ஒன்ஸ் க்ளீனிங் அப்படின்னு. நான் டெய்லி க்ளீனிங் ஒர்க்காக என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபுல்லாக சமைச்சு முடித்த பிறகு இருக்கிற திங்ஸ் எல்லாமே, அதாவது சமையலுக்கு எடுத்த திங்ஸ் எல்லாமே எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே ஃபஸ்ட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அடுப்பு, கவுண்டர் டாப் எல்லாத்தையும் விம் லிக்விட் வச்சு நல்லா தொடச்சி விட்டுடுவேன். அப்போ தான் நம்ம அடுத்த ஒர்க்கு செய்கிறதுக்கு நமக்கு எந்துவாக இருக்கும். என்னோடய ஒர்க் ஏரியா ரொம்ப சின்னதுங்க. இங்கே தான் நான் வீடியோவும் எடுக்கணும். அதனால் எப்பயுமே இந்த இடத்த நான் ஃப்ரீயாகவே வச்சுருப்பேன். ஏதாவது லோடடாக வச்சுருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம குக் பண்ணிவிட்டு திரும்பி அதை ப்ளேஸ் பண்ணணும். இதுக்காக நான் இந்த மாதிரி ஃப்ரீயாக வச்சுருந்தோம் அப்படின்னா ரிலாக்ஸ்டாகவும் டென்ஷன் இல்லாமையும் நம்மளோட ஒர்க் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் சர்வெண்ட்டெல்லாம் கிடையாதுங்க. பாத்திரம் விளக்குறது நானே செய்துடுவேன். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாத்திரம் கழுவினாலும் உடனே விளக்கின பிறகு சிங்கையும் விம் லிக்விட் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிடுவேன். இதனால் பேட் ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா எப்பயுமே பார்க்க க்ளீனாக இருக்கும். சிங்கோட கார்னரில் ஹேண்ட் வாஷ் லிக்விடு அப்புறம் இந்த வைப்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற இந்த ஆர்கனைசரையுமே டெய்லி எடுத்துட்டு அதை நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். நைட்டே மோஸ்ட்லி எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு தான் படுப்பேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் விளக்கி வச்ச பிறகு நான் யூஸ் பண்ணுற ஸ்டீல் ஸ்க்ரப்பரையும் நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக லிக்விடு ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். நம்ம ஸ்க்ரப்பரை சோப்புலே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வளவளப்பாக இருக்கும். நான் அடுத்த நாள் எடுத்து நம்ம பாத்திரம் கழுவும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாகவும் இருக்கும். அந்த வைப்ஸையும் ஹாட் வாட்டர் வச்சு நான் க்ளீன் பண்ணிடுவேன் டெய்லி நைட்டு. அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் நம்ம மளிகை பொருட்கள் எது கம்மியாக இருக்கோ அதை ரீஃபில் பண்ணி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்துலையோ டிஷ்யூஸையோ எடுத்து அதை ஃபுல்லாக, அதாவது அந்த மேலே மூடி சைடு எல்லாத்தையும் தொடச்சி வச்சுடுவேன். இந்த மாதிரி செய்யும்போது எப்பயுமே செல்ஃபை நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டவல்ஸ் எல்லாமே ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதனால் சூடான தண்ணியில் ஒரு கப் ஆலா இது என்ன செய்யும் அப்படின்னா அந்த துணியில் உள்ள பிசுக்கு எடுத்துரும். அதுக்காக வேண்டி இந்த ஆலாவும் அதுக்கப்புறம் சர்ஃபும் போட்டு நல்லா 2 மணி நேரம் அந்த ஹாட் வாட்டர்லையே ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இதனால் நமக்கு க்ளீனாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் இந்த யூஸ் பண்ணக்கூடிய டவல்ஸ் எல்லாமே. நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கட்டிங் போர்டும் கத்தியையும் இந்த மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுட்டு, தூள் உப்போ கல் உப்போ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லெமனோட ஹாஃப் லெமனை கட் பண்ணி அதை நல்லா அந்த போர்டில் உப்போடு சேர்த்து தேய்ச்சோம் அப்படின்னா அதில் இருக்க கரைகள்லாம் நீங்கிடும். நம்ம டெய்லியுமே போர்டு கத்தியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுடுவோம். இருந்தாலும் இந்த மாதிரி செய்யும்போது இன்னமுமே க்ளீனாக இருக்கும் நமக்கு. இது ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு கழுவினா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
நான் சமைக்க யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் கண்டெய்னருக்கு கீழே உள்ள அந்த டிஷ்யூவை வந்து மாற்றி விட்டுருவேன். எப்படியும் நம்ம சமைக்கும் போது எடுக்கும்போது அந்த சைடில் வந்து லீக் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அது வடியும். அதனால் இந்த டிஷ்யூவை வந்து நான் எப்போயுமே போட்டு விட்டுருப்பேன். அதிகமாக பிசுபிசுப்பு இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணிடுவேன், நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிடுவேன். இல்லை அப்படின்னா இந்த டிஷ்யூவை மட்டும் நான் மாற்றி விட்டுருவேன். கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே இருக்கிற கைக்கு எட்டக்கூடிய அளவில் உள்ள தூரம் வரைக்கும் உள்ள டைல்ஸ் எல்லாமே விம் லிக்விட் வச்சுட்டு நல்லா தொடச்சி விட்டுருவேன். மிக்சியும் கிரைண்டரும் எப்போல்லாம் நான் யூஸ் பண்ணுறேனோ அந்த ஒர்க்கு முடிஞ்ச ஒட்டி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுடுவேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து கிச்சனை ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணிவிட்டு டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கிச்சனை வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.